சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியேற வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரே ஒரு ரகசியமான விஷயத்த நீங்க செஞ்சாலே போதும். குலதெய்வம் உங்க வீட்டுக்கு ரொம்பவே விரும்பி வந்து உங்க வீட்ல வாசம் செய்வாங்க. அதுவும் குறிப்பா யாரெல்லாம் இந்த வழிபாட செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல கஷ்டம் தீரவே இல்லையா? கடன் சுமை ஏறிக்கிட்டே போதா? இல்ல பண வரவு தடைப்பட்டிருக்கா? அப்ப கண்டிப்பா இந்த வழிபாட செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இது குலதெய்வத்திற்கு மட்டும் இல்ல, உங்க காவல் தெய்வமும் இந்த வழிபாட நீங்க செய்யும்போது, உங்க வீட்டுக்கு விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. உங்களுக்கு பில்லி, சூனியம், எதிர்மறை ஆற்றல் எதுவுமே வராத அளவுக்கு உங்க காவல் தெய்வம் உங்க தலைவாசல்ல எப்போதுமே உங்களுக்கு துணையாக நின்று காவலாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட ரகசியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதற்கு இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப ரகசிய வழிபாடுன்னு சொல்றோம். அப்ப இதுக்கு நெறைய செலவாகுமோ? நெறைய பூஜைகள்லாம் பண்ணணுமோ? அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது அனைத்துமே உங்க வீட்ல இருக்கிற எளிய பொருட்களை வச்சு தான் இந்த ரகசிய வழிபாடை செய்ய போறோம். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நீங்க இதை உங்க நிலைவாசல்ல செய்தாலே போதும். அது மட்டும் இல்ல, நம்ம தெய்வத்த கும்பிடுறதுன்னா முதல்ல எங்க போவோம்? பூஜை அறையில போய் நம்ம கும்பிடுவோம். இல்ல சாமி படம் நீங்க உங்க வீட்ல எங்க மாட்டி வச்சிருக்கீங்களோ, அங்க போய் சாமி கும்பிடுவோம். ஆனா, குலதெய்வத்தை பொறுத்தவரை உங்க வீட்ல முதன்மையா, விருப்பமா வாசம் செய்யக்கூடிய முதன்மை இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க தலைவாசல். அதாவது நிலைவாசல். அந்த நிலைவாசல நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்போட வச்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு தெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. குலதெய்வத்திற்கு அப்படின்னாலே நம்ம பௌர்ணமி தான் ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் வெள்ளிக்கிழமையும் உகந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை. அதுவும் குலதெய்வத்திற்கு இந்த மஞ்சள் நீர் மற்றும் ஏலக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது, நமக்கு குலதெய்வம் விரும்பி வந்து நம்ம வீட்டுக்குள் வாசம் செய்வாங்க. இந்த விளக்கை எப்படி ஏற்றணும்? இதற்கு எப்படி நம்ம நிலைவாசலை தயார் செய்யணும்? அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நிலைவாசல்ல முதல்ல ஒரு சுத்தமான துணி வைத்து நல்லா தொடச்சுக்கோங்க. தொடச்சிட்டு நிலைவாசல்ல தூய கஸ்தூரி மஞ்சள் தேய்க்க வேண்டும். எல்லாருமே மஞ்சத்தூள் தானங்க தேய்க்க சொல்லுவாங்க. அது ஏன் கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்தூரி மஞ்சளுக்கு தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதிகமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, கஸ்தூரி மஞ்சளின் மனம் குலதெய்வத்திற்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து பன்னீர் கலந்து நிலைவாசல நல்லா கலந்து வச்சுட்டு, அதுல 2 ஏலக்காய் வச்சுக்கோங்க. 2 புது மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. 2 புது மண் அகல் விளக்கு எடுத்து, அதாவது உங்க குலதெய்வ முறைப்படி ஒவ்வொரு நிலைவாசல்லயுமே பொட்டு வைக்கிறதுக்கு நெறைய முறை இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தின் நாமம், அதாவது உங்க குலதெய்வத்திற்கு நெற்றியில் நாமம் இருந்துச்சு அப்படின்னா, நிலைவாசல்லயும் நாமம் வச்சு பொட்டு வைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்திற்கு நெத்தியில பட்டை இருக்கும். அதனால வீட்ல நிலைவாசலுக்குமே பட்டை போட்டு அதுல பொட்டு வைப்பாங்க. அப்படி உங்க குலதெய்வத்தின் உங்க குடும்ப முறைப்படி நிலைவாசலுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு, ஆனா பொட்டு வைக்கும்போது இந்த ஒரு விஷயம் தான் கவனிக்கணும். அந்த பொட்டுகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு, அதாவது கேதூளி முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைவாசலோட வெளிப்பக்கம் வாசல்ல இருந்து இருபுறமும் மண் அகல் விளக்கு வச்சு, அதுல சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி, அதுல ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு விளக்குல ஒரு ஏலக்காய்ன்னு 2 விளக்குல 2 ஏலக்காய் போட்டு பஞ்சு திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். அது ஏங்க ஏலக்காய் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏலக்காய் ஆன்மீக ரீதியாக ஏலக்காய் அப்படிங்கிறது சுக்கிர பகவானோட அம்சம் மற்றும் பண வரவையும் தெய்வ ஈர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். அந்த தீபம் எரியும் போது அந்த ஏலக்காவின் மணமும் நல்லா வீடு ஃபுல்லா பரவி, அது நிலைவாசல் பக்கம்லாம் நல்ல வாசனையா இருக்கும். அந்த வாசனை மிகுந்த இடம் உங்க குலதெய்வத்தை ஈர்க்கும். உங்க குலதெய்வம் மட்டும் இல்ல, லக்ஷ்மி தாயாரையும் ஈர்க்கும். இந்த 2 தெய்வங்களும் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாலே, உங்க வீட்ல உள்ள கஷ்டங்கள் மறையும். பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. இது எளிய விஷயங்கள் தான். கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்கள். இந்த விளக்கை நீங்க ஏற்றும்போது சொல்ல வேண்டிய ஒரு குலதெய்வ மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "குலத்தை காக்கும் குலதெய்வமே, எங்கள் வாசலில் வழியாக எங்கள் வீட்டிற்குள் வந்து எங்கள் கஷ்டத்தை தீர்த்து நல்வழி காட்டுவாயாக" அப்படின்னு சொல்லி மனமுருகி இந்த 3 முறை இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். கண்டிப்பா உங்க குலதெய்வம், உங்க தாய் தெய்வங்க, நீங்க கூப்பிட்டு வராமையாங்க இருக்க போது.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். ஓம் குலதெய்வமே நமக அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அதிகமா நடக்கும். அதனால குலதெய்வமே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.